ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 11 சாப்டர் 2ல இருக்கிற ரொம்ப முக்கியமான சில கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் 5 மார்க்கில் வரும். சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 3 மார்க்லேயும் வர மாதிரி சான்சஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும் செகண்ட் சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டர், கிட்டத்தட்ட 12 எக்ஸைஸ் கிட்ட இருக்குது. இன்க்ளூசிவ் ஆஃப் யுவர் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா 13 எக்ஸைஸ் வரும். ஸோ அதிலிருந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை சில ஸ்கூல்ஸ் நடந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ரிப்பீட்டாக நமக்கு தெரியும் இல்லை எந்த கொஸ்டின்ஸ் வரும், எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் தட்டிட்டீங்கன்னா எப்போ நம்ம சேனலில் வீடியோ வந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி கிளாஸ் 11 நிறைய சாப்டருக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் நாம முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் அவர் டைம் நான் டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடுறேன். சம்ஸ் வந்து நான் போட்டு காட்டுறேன், ஓகேங்களா? டோன்ட் வரி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களோட எக்ஸைஸ் 2.2ல இருந்து கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ மாடுலஸ் கொடுத்துட்டு நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தாங்கன்னா we are going to take it as what, either plus or minus அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ you are going to write this as, நீங்கள் ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது நீங்கள் சிம்பிள் கூட மாற்றி எழுதிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 5x minus 12 நீங்கள் வந்து less than 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் 5x minus 2 greater than 2ன்னு எடுத்துக்கலாம். -12 greater than -2 எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் ஆஸ் யூஷுவல் சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வரும். உங்களுக்கு லெஸ் தென் மாடுலஸ் அப்படின்னு இருக்கிறதால நான் லெஸ் தென் பாசிட்டிவ் 2க்கும் அண்ட் தென் கிரேட்டர் தென் -2க்கு நடுவில் தான் ஒரு இன்டர்வல்ஸ் உங்களுக்கு, அதனால டேரெக்டாக எடுத்துட்டேன். ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணுங்க. 5x minus 12 அந்த பக்கம் போச்சுன்னா +12 ஆகிடுமா? ஸோ 2 + 12 அப்படின்னு வரும். ஸோ 5x is less than 14 கிடைக்கும். ஸோ x is less than 14/5 இது ஒரு பக்கம் வந்துடும். அண்ட் தென் இங்கே உங்களுக்கு என்ன ஆகும்? 5x greater than -2 + 12 வந்துருமா? ஸோ 5x greater than 10 மட்டும் கிடைக்கும், 12 - 2. அப்போ x is greater than 10/5. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் 2ன்னு வந்துடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது ஒரே எக்ஸ்பிரஷனில் எழுதணும். ஸோ எப்படி எழுதுங்க நீங்கள்? 2 less than x less than 14/5 தான் இந்த சம். இது வந்து பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக வந்து 5 மார்க்லாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ மேபி உங்களுக்கு 3 மார்க் இல்லை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணணும், 2 மார்க்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளாக தானே இருக்குது. எஸ், அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு கனெக்ஷன் சம்ஸ் போடும்போது எய்தர் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த கொஸ்டினே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ்லேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ அடுத்து போயிடலாமா? அடுத்து வந்து உங்களுக்கு மாடுலஸ் கொடுக்காம நம்ம சம்ஸ் எல்லாமே பார்ப்போம் 2.3ல, அப்படி தானே? ஸோ 2 சம் இருக்குது, நான் ரெண்டுமே இந்த ஒரே பேஜில் முடிச்சிடுறேன். 2 சப்டிவிஷன்ப்பா, இந்த 2 சப்டிவிஷனுமே உங்களுக்கு முக்கியம் தான், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3x minus 3 2s are 6 வரும் by 5 less than or equal to 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 minus 5x by 3ன்னு வரும். இப்போ இந்த 3 இந்த பக்கமும் 5 இந்த பக்கமும் கிராஸ் தான் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 times 3x minus 6 less than or equal to 5 times 10 minus 5xன்னு கிடைக்கும். ஸோ 9x minus 6 3 6 are 18 வருமா? less than or equal to I 10 50 minus I 5 25xன்னு வரும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் எப்போ அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ 25 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 25x minus 9x 50, இந்த -18 இந்த பக்கம் வந்ததுன்னா +18 வந்துடும். ஸோ 25 - 9 எவ்வளோ உங்களுக்கு? 16x less than or equals to இந்த பக்கம் என்ன வரும்? 16, இது 30 தானே? சாரி, 34x தானே, இது நான் மைனஸ் பண்ணிட்டு அது ப்ளஸ் தான். ஸோ 34x இந்த பக்கம் 68ன்னு வருது. ஸோ டபுள் டைம். ஸோ x less than or equal to 68/34. ஸோ x is less than or equal to 2 இப்படி எழுதலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம்? x belongs to negative infinity to 2 closed bracket பண்ணணும், ஏன்னா நம்ம less than or equal to அப்படின்னு போடுறதால. புரிஞ்சுதுங்களா? சிம்பிள் தானப்பா இது. எஸ், இந்த சம் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அப்படியே செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இதே தான், செகண்ட் கொஸ்டின் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ராக்ஷன்லாம் இந்த பக்கம் இருக்குது, அதனால கொஞ்சம் மாற்றி போடுற மாதிரி வரும். செகண்ட் கொஸ்டின் இந்த பக்கம் போடுறேன் பாருங்க. 5 minus x by 3 strictly less than, இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறீங்க 2, அப்போ உங்களுக்கு என்னவா மாறும்? x minus 2 4s are 8/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 5 minus x less than 3 into x minus 8 அப்படின்னு போடலாமா? இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 5s are 10 minus 2 into x 2x 3 into x 3x minus 3 8s are 24.
ஸோ ஒரே பக்கம் கொண்டு வாங்க. இந்த 10 + 24 ஆகும். லெஸ் தென் 3x இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 2xன்னு வந்துடும். எதை மாத்திரம் தெரியுதுங்களா? நம்ம இஷ்டம். ஒன்று எக்ஸை ஒரு பக்கம் பண்ணலாம், நம்பரை ஒரு பக்கம் பண்ணுங்க. பட் மேக் ஷுர் எக்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அதனால அந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 34 இஸ் லெஸ் தென் 5xன்னு கிடைக்கும். அப்போது உங்களுக்கு எக்ஸ் 5x இஸ் நான் மாற்றி எழுதுறேன். 5x இஸ் கிரேட்டர் தென் 34ஆ? அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 34/5 வரும். ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் அப்படின்றதால நீங்கள் இது எப்படி எழுதுவீங்க? நீங்கள் 34/5 இது பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டர் தென் அப்படின்றாங்க. டு பாசிட்டிவ் இன்சைடில் வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள் தான்ப்பா இது. செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கிளியரா? அடுத்த சம் போலாமா? காப்பி பண்ணிட்டே வந்துடுங்க. இல்லைனா இந்த வீடியோவுடைய வியூஸ் வந்து 50 வியூஸ் கிராஸ் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து இதை டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எதுக்கு நான் 50 வியூஸ் வச்சிருக்கேன்னா நீங்கள் அப்போ தான் நிறைய பேர் ஷேர் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. நிறைய பேர் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ரெடி ஆகிட்டேன் எக்ஸாமுக்கு அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்காவது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ஷேரிங் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பிரிங் மோர் வியூஸ். 50 வியூ வந்ததுக்கு அப்புறமா இந்த பிடிஎஃப் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த சம் போலாமா? காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து சால்விங் ரூட்ஸ் தான். ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரியும், முக்கியமான கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 2.4லேருந்து இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க? ஒரு ஈக்குவேஷன் இது ஆக்சுவலாக வந்து 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷனே கிடையாது. நம்ம இதை 10th பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது புதுசு கிடையாது. நம்ம 10th வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனில் இருந்து நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எழுதணும். ஸோ கிவன் என்னது? x² + √2x + 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இதோடைய ஜென்ரல் ஃபார்மெட் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ax² + bx + c இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இதை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு இங்கே a உடைய வேல்யூ வந்து x² கூட எதுவுமே இல்லை, 1 தான். b உடைய வேல்யூ x கூட என்ன இருக்கு? √2 இருக்கு. c உடைய வேல்யூ உங்களுக்கு 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? ஆல்ஃபா + பீட்டா. அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா + பீட்டா எப்படி எழுதணும்னா -b/a அப்படின்னு எழுதணும். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ண உங்களுக்கு என்ன வரும்? a வேல்யூ 1 தான். ஸோ அப்போ உங்களுக்கு -√2ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எழுதணும். சரிங்களா? கொஸ்டின் கொடுத்த அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருந்து சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எழுதணும். ஆல்ஃபா பீட்டா எப்படி எழுதுவீங்கன்னா c/aன்னு எழுதுவீங்க. ஸோ 3/1 உங்களுக்கு 3 தான். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எழுதிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டு ஃபைண்ட் என்ன வேணும்னா நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² - சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்னது? 1/α + 1/βx plus product of roots வந்து 1/α into 1/β வந்து 1/α is equals to 0. இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் தான். இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் கூட என்ன இருக்கு? 1/α + 1/β இருக்கா? இதை கண்டுபிடிச்சு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா வரும், விச் ஐ கேன் ரைட் இட் ஆஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டான்னு வரும். நார்மலாக ஃப்ராக்ஷன் மல்டிப்ளை பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்ல, அதுதான். பீட்டா இன்ட்டு 1 பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபா வரும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு நான் டேரெக்டாக போட்டேன். ஏன்னா நமக்கு இது ரெண்டு தான் இருக்குது. அப்போது நியூமரேட்டரில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு ஐ கேன் சப்ஸ்டிடியூட் -√2, ஆல்ஃபா பீட்டாக்கு ஐ கேன் சப்ஸ்டிடியூட் 3. இப்போ எனக்கு இந்த மிடில் இருக்கிற வேல்யூ கிடைச்சாச்சு. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன பண்ணணும்? 1/α பீட்டா. ஆல்ஃபா பீட்டா தான் நமக்கு தெரியுமே. ஸோ 1/3 தான். தேர்ஃபோர் உங்களுக்கான ரெக்வயர்டு நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணி விட்டுருங்க. x² மைனஸ் 1/α + 1/β அதை கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ -√2/3 எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 1/3 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இது ஃப்ராக்ஷனில் 3லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நான் 3ஆல் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து எப்படி வரும்? இது 3x² வரும். இந்த மைனஸும் உள்ளே போயிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ +√2x + 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். எஸ், கரெக்ட். அவ்வளோதான். நானும் ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். புரிஞ்சுதா? இது சிம்பிள் தானே? எஸ். ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கான 10th போர்ஷன் தான். இது புதுசாக 11th நீங்கள் படிக்கல. இதை நம்ம ஆல்ரெடி 10th படித்த ஒரு கான்செப்ட் தான். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டு
அதில் இருக்கிற ரூட்ஸை வச்சு இன்னொரு ரூட்ஸை கொடுத்துட்டு அந்த ரூட்ஸுக்கு தகுந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் புதுசாக கேட்குறாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் ரூட் வந்து வேறு நமக்கு ரூட்ஸ்லேருந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுலேருந்து இன்னொரு நியூ ரூட்ஸு, அந்த நியூ ரூட்ஸுக்கான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ப்ராசஸ். எஸ், அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இந்த சம்மு புரிஞ்சிருச்சுன்னா இம்மீடியட்டாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க பார்ப்போம். ஏன்னா அந்த கொஸ்டின் கொஞ்சம் ஏடவரமான கொஸ்டின், அதனால் இது ஈஸி தாம்மா. பட் முக்கியமான கேள்வி, ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4x² - 25 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ ஜீரோஸ்ன்னு கேட்குறாங்களே, என்ன அர்த்தம்? நம்ம இதில் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஜீரோவாக மாறுதுன்னு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ யூ கேன் சப்ஸ்டிடியூட் 4x² - 25 ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ 4x² இஸ் ஈக்குவல்ஸ் டு 25. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், x² இஸ் ஈக்குவல்ஸ் டு 25/4. ஸோ நீங்கள் ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும், +or-5/2ன்னு வந்துடும். அவ்வளோதான் உங்கள் ஆன்சர். நீங்கள் தனித்தனியாக எழுதலாம், இல்லை எப்படியோ நிறுத்திக்கலாம், முடிஞ்சிச்சு. இல்லை நீங்கள் ஒரு ஸ்டெப் நான் எழுதணும் சார் அப்படின்னா நீங்கள் x இஸ் ஈக்குவல்ஸ் டு +or-√25/4ன்னு போட்டுக்கோங்க. ரூட்டுன்றதால தான் நாங்கள் +or- போட்டிருக்கேன். ஸோ 5/2ன்னு உங்களுக்கு வந்துடும். இது சிம்பிள் தானம்மா? எஸ். இப்போ இதே மெத்தடில் நான் இன்னொரு பெரிய சம்மம் போடுறேன், ஓகேங்களா? ஸோ அந்த சம்மம் வந்து எப்படி போகிறதுன்னு பாருங்கள். அதுவும் இதே மாதிரி தான், பட் நம்ம தனித்தனியாக வந்து எடுத்து எழுதணும். ஓகேவா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எஸ், ஜஸ்ட் நார்மல் சால்விங் கொஸ்டின் தான் அகைன் இது. ஸோ 2x + 1 the whole square, இந்த மைனஸில் எக்ஸ் இந்த டேர்ம் அப்படியே இந்த பக்கம் வந்துடும். அப்போ உங்களுக்கு என்னவாகும், இது ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ ரெண்டு பக்கமும் அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரூட் எடுக்க போகிறேன். ஓகே, ஏன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த மைனஸ் எக்ஸ்பிரஷன் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், இட் வில் பிகம் ப்ளஸ் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த இடத்துல அப்படின்னா 2x + 1 அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பக்கம் வந்து +or- போட்டுக்கலாம். ஸோ இது +or- 3x + 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு இது ரெண்டு கேட்டகரியாக பிரியும். ஒன்று 2x + 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு +3x + 2வாக வரும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்னவாகும், 2x + 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு -3x + 2வாக வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரே பக்கம் கொண்டு வாங்க. இந்த 2x இது என்ன ஆகும், -3x ஈக்குவல்ஸ் டு 2 - 1. அப்போ -x இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 கிடைக்கும், விச் இஸ் x இஸ் ஈக்குவல்ஸ் டு -1 ஒரு ஆன்சர். அப்படி இல்லைனா இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் இங்கே என்ன ஆகும், இது -3x -2ன்னு வரும். ஸோ ஒரே பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 2x + 3x இஸ் ஈக்குவல்ஸ் டு -2 - 1 வருமா? ஸோ 5x இஸ் ஈக்குவல்ஸ் டு -3. அப்போ x இஸ் ஈக்குவல்ஸ் டு -3/5ன்னு வரும். therefore your solution is x இஸ் ஈக்குவல்ஸ் டு -1 or -3/5. அவ்வளோதான், ரெண்டு ஆன்சர் வரும் நமக்கு. எனக்கு +or- எடுத்தோம்ல, அதனால சிம்பிள் தான்மா. இது புரியுதா உங்களுக்கு? இதுதான் கடைசி கொஸ்டின். எக்ஸைஸ் 2.6ல் உங்களுக்கு லாஸ்ட் கொஸ்டின் இது தானே? எஸ், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமான கேள்வி இது எல்லாமே. ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? வேகமாக போகிற மாதிரி தெரியுதா? கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கட்டுமா? எனக்கு தெரியுதுன்றதுக்காக நான் போட்டே போயிடுறேன். ஓகே, இந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? எஸ், ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு நம்ம லிமிட் எடுத்து எந்த இன்டர்வலில் வந்து நெகட்டிவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். நியூமரேட்டர் கேன் பி ரிட்டன் ஆஸ் x² - 2². இது ஞாபகம் இருக்கா? மல்டிப்ளை பண்ணால் -15 வரணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லை, சப்ட்ராக்ட் பண்ணால் -2 வரணும். அப்போ என்ன கிடைக்கும், -5 3 வரும். 5 3 15, 5ல் 3 போச்சுன்னா 2. ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்ததுன்னா பெரிய நம்பருக்கு நீங்கள் மைனஸ் கொடுத்துருவீங்க. அப்போ எழுதும்போது இங்கே என்ன எழுதணும், x - 5 x + 3 <= 0. அப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், x + 2 x - 2 வருமா, பை இது உங்களுக்கு ஆல்ரெடி x - 5 x + 3 <= 0ன்னு வரும். சரிங்களா? இதுக்கு அடுத்த லைனில் வரும் இது. ஓகேவா? இப்போ தனித்தனியாக சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வரும், நார்மலாக சால்வ் பண்ணால் என்ன வரும், x + 2 = 0 போட்டிங்கன்னா x இஸ் ஈக்குவல்ஸ் டு -2 1. அடுத்து x - 2 = 0 போட்டிங்கன்னா you will get x is equal to +2. அடுத்து x + 5 நீங்கள் 0 போட்டிங்கன்னா, சாரி x - 5 x - 5 equals to நீங்கள் 0 போட்டிங்கன்னா you will get x is equals to +5 வரும். and then x + 3 நீங்கள் 0 போட்டிங்கன்னா x is equals to -3ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் லைனில் ஆர்டராக எழுதிட்டு அந்தந்த கொடுத்துருக்கிற லிமிட் வந்து எந்த இன்டர்வலில் வருது, பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதான்னு பார்ப்போம்ல. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் ட்ரா ஒன் நம்பர் லைன் லைக் திஸ். நம்பர் லைன் வந்து சும்மா இங்கே வரைஞ்சிக்கிறேன் இப்படி. ஓகேங்களா? இப்போ நம்பர் லைனில்
ஃபஸ்ட்டு நம்ம 0 போட்டுக்கலாமா, இல்லை நீங்கள் டேரெக்டாக எழுதுனாலும் எழுதிக்கலாம். சில பேர் 0 யூஸ் பண்ணுவாங்க, நீங்களும் 0 எழுதுறது பெட்டர். சரிங்களா, எப்பவுமே நீங்கள் 0 மோஸ்ட்லி எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரும், எழுதும்போது கிளாரிட்டி வரும். நம்ம இன்டர்வலில் போடும்போது அந்த 0 போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ இங்கே யார் வரா, இங்கே -3 இருக்குது, அடுத்து -2வும் இருக்குது, அடுத்து 2 இருக்கா, 2 இருக்குது, அண்ட் தென் 5வும் இருக்குது. சரிங்களா, அப்போ உங்களுக்கு 4 இன்டர்வலில் வந்து தனித்தனியாக பிரியும். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த இன்டர்வல்லாம் உங்களுக்கு பிரியும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தனியாக பிரியும், அகைன் இதுவும் பிரியும், அகைன் இங்கேருந்து இங்கே பிரியும். ஆக்சுவலாக இதுதான் 0. ஓகேவா, அண்ட் தென் இங்கேருந்து இங்கே பிரியும், அகைன் இங்கேருந்து இங்கே பிரியும். ஸோ நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. எந்தெந்த இன்டர்வலில் அங்கே மொத்தமாக எத்தனை இருக்குது, 5 இன்டர்வல் இருக்குது. ஓகேங்களா, அந்த 5 இன்டர்வலில் இந்த 4 ஃபேக்டருக்கான சிம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம டேபிள் காலம் போடுவீங்களா, ஸோ டேபிள் காலம் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து டேரெக்டாகவே எழுதுறேன். ஸோ அந்த இன்டர்வல்ஸை முதல்ல எழுதிடுறேன். ஸோ நீங்கள் நெகட்டிவ்லேருந்து எழுதுங்க, பாசிட்டிவ் எழுதாதீங்க, நெகட்டிவ்லேருந்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் உங்களுக்கு என்ன வரும்னா -∞, -3. அடுத்து -3லேருந்து -2. சரியா, அடுத்து -2லேருந்து நீங்கள் 0 போடுறீங்களா இல்லை டேரெக்டாக 2 போட்டுக்கலாம். சில டீச்சர்ஸ் வந்து போட சொல்லுவாங்க, அது போட வேண்டிய அவசியம் கிடையாது. 2. அடுத்து 2லேருந்து 5க்கு, அடுத்து 5லேருந்து +∞ இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. 4மே இருக்குல்ல, 4மே. அதுக்கு முன்னாடி நீங்கள் f(x) எடுப்பாங்கல்ல, அது கூட எடுத்துக்கலாம் நீங்கள், இல்லை நீங்கள் அப்படியே போட்டாலும் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு x+2 எடுத்துக்கிட்டோமா, இல்லை x-2 எடுத்துக்கோங்க, அடுத்து x+2 எடுத்துக்கிறேன், அடுத்து x மேலே +3 இருக்குது, அடுத்து x-5, அண்ட் தென் கடைசியில் வந்து f(x). ஸோ அவங்க லாஸ்ட்டாக மொத்தமாக என்ன சிம்பிள் வருதோ அதை எழுதுவோம்ல, ஸோ அதை நான் வந்து எழுதிட்டேன். இப்போது நீங்கள் வந்து பார்க்கும்போது இன்டர்வல் பார்க்கும்போது நீங்கள் இப்படி பார்க்காதீங்க, ஹாரிசான்டலாக பார்க்காதீங்க, வேர்ட்டிக்கலாக பாருங்கள். அதான் என் சஜஷன். சரிங்களா, ஏன்னா அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு போட முடியும். இப்போது இந்த x-2 இருக்குது, இதில் இந்த இன்டர்வலில் எங்கெங்கே வந்து பாசிட்டிவாக வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். இப்போ -3க்கு முன்னாடி வந்து எந்த நம்பர் நீங்கள் -2 போட்டாலும் நெகட்டிவ் தான் வரும். அதே மாதிரி -3 -2ன்னும்போது அப் டு நீங்கள் -2 போட்டாலும் உங்களுக்கு அகைன் நெகட்டிவ் தான் வரும். ஸோ -3 பாசிட்டிவ்னும் போதும் அகைன் நீங்கள் -2க்கும் 2க்கும் நடுவில் நீங்கள் -2 சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 போடுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன வரும், அந்த இடத்துல நெகட்டிவ் தான் வரும். அடுத்து 2லேருந்து 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0 வரும். நீங்கள் 2 போட்டாலும் என்ன ஆகும், 0. ஸோ அங்கே வந்து பாசிட்டிவ் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் யோசிக்க வேண்டியதில் பாசிட்டிவ் போட்டுக்கலாம். புரியுதுங்களா, அதனால தான் நான் வந்து வேர்ட்டிக்கலாக எழுத சொல்கிறேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன். ஓகேவா, இப்போ அதே மாதிரி x+2க்கு நீங்கள் நெகட்டிவ் போட்டாலும் நெகட்டிவ் தான் வரும். இந்த ரீஜியனில் -∞ இந்த பக்கம் நான் போடலையா, ஓகே, -∞லேருந்து -3 வரைக்கும் நீங்கள் இதில் எந்த வேல்யூ போட்டாலும் நெகட்டிவ் தான் வரும். அகைன் -3 to -2 நெகட்டிவ் தானே, அதுவும் நெகட்டிவ் தான் வரும். இந்த இடத்துல -2லேருந்து +2 போடும்போது இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க, உங்களுக்கு என்னவா மாறிடும், இந்த +2 போடுவீங்களா, இட் வில் டர்ன் இன்டு பாசிட்டிவ். ஸோ ஒன்ஸ் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் தான். கிளியரா, புரியுதா இல்லையா? அதே மாதிரி +3க்கு வாங்க. +3ல ஃபர்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வந்துடும். சரியா, அடுத்து இங்கேயே -3 -2 இருக்கா, ஸோ -3 -2 கூட நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது இட் வில் டர்ன் இன்டு பாசிட்டிவ் தான். ஓகேவா, இப்போ சப்போஸ் நீங்கள் -2 போறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், -2 +3 கிரேட்டர் நம்பர் சிம்பிள் படி பாசிட்டிவ் வந்துடும். ஸோ ஒன்ஸ் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இது கீழே இங்கே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் தான். இப்போ x-5 போடுறோம். ஓகேவா, x-5 இந்த ஆர்டர்ன்றது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் இந்த ஆர்டர்ன்றது ஃபிக்ஸடு. சரியா, இது வந்து யுவர் சாய்ஸ், இந்த ஆர்டர் யுவர் சாய்ஸ், இது வந்து ஃபிக்ஸடு. ஓகேங்களா, இப்போ x-5 போடும்போது 5க்கு மேலே இருக்க நம்பருக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் வரும். 5க்கு கீழே இருக்கிற நம்பர் எல்லாமே நீங்கள் 5 மைனஸ் பண்ணால் நெகட்டிவ் தான் வந்துடும். இப்போ f(x) பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என்ன ஆப்ரேஷன் இருக்குது, மல்டிப்ளை டிவைடில் தானே இருக்குது. இங்கே பாருங்கள், சிம்பிள்ஸை பாருங்கள், எல்லாமே மைனஸா, அப்போது உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர் ப்ளஸில் வந்துடும். நான் இங்கே தெளிவாக வேறு கலரில் எழுதுகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது எல்லாமே மைனஸா, அப்போது எல்லாமே ப்ளஸ் வந்துடும். இங்கே மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸா, ஒரு நெகட்டிவ் இருக்கும், அப்போது ஒரு நெகட்டிவ், மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, ஸோ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அகைன் ப்ளஸ்ஸு 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 மைனஸ், இது மைனஸ் வந்துடும். இது எல்லாமே ப்ளஸ்ஸு. இப்போ கொஸ்டின் என்னென்னா <0> அப்போ நமக்கு இந்த 2 ரோவை தான் செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும், இந்த கிளாஸ் இன்டர்வல் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா f(x) நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கணும். இது ஆக்சுவலாக ஓகேவா, லெட் f(x) எடுத்துக்கோங்க, ஏன்னா அது எழுதுது ஈஸின்றதால நான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ f(x) பிலாங்ஸ் டு இந்த 2 இன்டர்வல் யார், -3, -2 யூனியன் இந்த இன்டர்வல் யார்
2,5. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வலில் தான் உங்களுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ வருதுன்னு அர்த்தம். நெகட்டிவ் வேல்யூ வருதுன்னா என்ன, கொஸ்டினில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வல்லேருந்து நீங்கள் எந்த வேல்யூ எடுத்து அந்த பாலினாமியல், அதாவது அந்த எக்ஸ்பிரஷனில் வந்து நீங்கள் இன்ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கான வேல்யூ நெகட்டிவ் வருது அப்படின்றது தான் அர்த்தம். புரிஞ்சுதா? செக் பண்ணிக்கோங்க. எஸ், பெரிய கொஸ்டின் தான், பட் இது 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான கொஸ்டின். அடுத்து போகலாமா நம்ம? ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், லிமிட் கண்டுபிடிக்கிறோம், இன்டர்வல் எழுதுறோம், அந்த இன்டர்வல் இருக்கிற சிம்பிள்ஸ் போடுறோம், அதுக்கப்புறமா நம்ம ஃபைனல் ஆன்சர் போடுறோம். கொஞ்சம் பெருசு, 5 மார்க்குக்கு ஒர்த்தான ஒரு கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து போகலாமா? இதை காப்பி பண்ணிக்கோங்கம்மா. அடுத்து நம்ம போட போகிற 3 கொஸ்டினுமே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான். உங்களுக்கே தெரியும், எக்ஸசைஸ் 2.9 ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்லிடுறேன், எக்ஸசைஸ் 2.9. ஓகே, எக்ஸசைஸ் 2.9 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் எப்படி ஒன்றா கேட்கலாம், ஆனால் நான் அதிலிருந்து 3 முக்கியமான கேள்வி மட்டும் கொண்டு வந்திருக்கேன். 3 போட போகிறோம், ஒன்று கிடையாது. நம்ம இந்த மெத்தடில் 3 சம் வந்து இன்னைக்கு போட போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஸோ 1/x² - a², இது என்னது? ஐடென்டிட்டி படி நமக்கு தெரியும்ல, கேன் பி ரிட்டன் as 1/a டைம்ஸ் x + a x - a எழுதலாம். அப்படிதானே ஐடென்டிட்டிமா? a² - b² சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். அப்போ இது தனித்தனியாக பிரிக்கும்போது எப்படி பிரிப்பீங்க? டிகிரி எல்லாம் ஒன்று தான் இருக்குது. அப்போ a/x + a போட்டுக்கலாம், b/x - a அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ கிராஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 = a of x - a ப்ளஸ் b of x - a அப்படின்னு, x + a இங்கே -a கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஏவும் பியும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஏவை நான் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? புட்டு x = a in 1. சரிங்களா? a வந்து 1ன்னு போட்டால் எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 1 = இந்த இடத்துல a x = a போட்டால் இது 0 ஆகிடும். அப்படி தானே? அப்போ உங்களுக்கு b of a + a கிடைக்குமா? அப்போது b of 2a = 1ன்னு வரும். அப்போ b = 1/2a. இது புரியுதா? இப்போ அடுத்து புட் x = -a போடுறேன். சரியா? -a போட்டால் எனக்கு என்ன ஆகும்? இது 0 ஆகிடும், b 0 ஆகிடும், a கிடைக்கும். அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்கள்? a of -a = 1ன்னு வரும், which implies a of -2a = 1. அப்போ a உடைய வேல்யூ -1/2a. டினாமினேட்டரில் போயிடும். ஸோ நியூமரேட்டரில் எழுதுங்க. அவ்வளோதான், ஈக்குவேஷன் எழுதுங்க, முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் எழுதுங்க. ஸோ 1/x² - a² = a/x + a. a உடைய வேல்யூ தான் நம்ம 1/ மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க, -1/2a of x + a. bக்கு பதிலாக 1/2a of x - a. ஸோ இது வந்து ரொம்ப டைரக்டான ஒரு கேள்வி. ஸோ இதை நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் -a போட்டிங்க +a போட்டால் அது கொஞ்சம் மாறி வரும். அவ்வளோதான் முடிஞ்சது சம்ம. புரியுதா? இல்லை நீங்கள் பாசிட்டிவ் நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் சார்னா நீங்கள் பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 1/2a of x - a - 1/2a of x + a கூட நீங்கள் எழுதிக்கலாம். முடிஞ்சது சம். சிம்பிள் தான் இது. அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் கொஞ்சம் நமக்கு விவகாரமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ நீங்கள் வந்து 2-3 ஸ்டெப்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரிலாம் வரும். அது என்னன்றதை பார்க்கலாமா? எஸ், ஷால் வி கோ டு நெக்ஸ்ட் ஒன்? அடுத்து பார்க்கலாமா? காப்பி பண்ணிக்கோங்க. இதை என்ன சார் பெரிய கொஸ்டின் கொண்டு வந்துட்டீங்க? 5 மார்க்கு நான் சொன்னேன்லம்மா. அப்போ 5 மார்க்குனாலே கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? பெரிய கொஸ்டின் தானே கொண்டு வந்திருக்கணும். எஸ். ஸோ இங்கே வந்து மேலேயே உங்களுக்கு எக்ஸ் இருக்குது, கீழே வந்து x² + 1 இருக்குது, x - 1 இருக்குது, x + 2 இருக்குது. அப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி ஒரு ஞாபகம் இருக்கா? a b, இங்கே x² இருக்குன்னா என்ன போடுவோம்? cx + dன்னு போடுவோம். அதை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. x/x² + 1. அங்கே இருக்கிற ஆர்டர் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரித்து எழுதும்போது ஏவுக்கு x - 1 கொடுக்குறேன், ப்ளஸ் பிக்கு x + 2 கொடுக்குறேன், ப்ளஸ் cx + dன்னு போடுவோம். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பவர் வந்து x² இருக்குன்னா. சரியா? எஸ், சாரி ஃபார் இட், ஐ ஜஸ்ட் காட் அ பேட்டரி லோ. ஓகே ஃபைன். நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? we need to take the denominator வந்து LCM எடுக்கலாமா? ஸோ டினாமினேட்டர் வந்து எல்லாமே LCM எடுக்கணும். ஸோ x - 1, x + 2, x² + 1 ஃபுல்லாக நீங்கள் கொஸ்டின் அப்படியே அங்கேயே இருக்கட்டும். ஃபுல்லாக நீங்கள் LCM எடுத்தீங்கன்னா எது இல்லையோ அதை நம்ம கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ a கூட x - 1 தான், அப்போ மற்ற ரெண்டும் இல்லை, அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x + 2வும் x² + 1ம். அதே மாதிரி b கூட x + 2 இருக்குது, இது ரெண்டும் இல்லை, அப்போ x - 1யும்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னையும் போட்டுக்கலாம். அண்ட் தென் சிஎக்ஸ் ப்ளஸ் டி கூட உங்களுக்கு இது ரெண்டும் இல்லை. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட்டிங் நியூமரேட்டர் அப்படின்னு எழுதுவோம்ல. போன சம்முக்கு நான் எழுதலை, நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கோங்க. ஈக்குவேட்டிங் நியூமரேட்டர் ஆன் போத் சைட்ஸ், ஈக்குவேட்டிங் நியூமரேட்டர் ஆன் போத் த சைட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது அப்படியே ஃபுல்லாக எழுதுங்க. ஏ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 x square plus 1 plus b of x minus 1 x square plus 1 plus cx plus d of x minus 1 x plus 2 is equals to x. இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன் 1. புரியுதுங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம a b c d எல்லா வேல்யூயும் கண்டுபிடிக்கணும். ஸோ எதை எலிமினேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் x is equals to minus 2 அப்படின்னு கொடுத்தேன்னா எப்படி வேணா வரும். நம்ம வந்து எதை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் a வச்சுக்கலாமா, ஃபர்ஸ்ட் எதை சப்ஸ்டிட் பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் பாருங்க, இந்த பியில் இருக்க எக்ஸ் மைனஸ் 1 0 ஆகிடுமா, இந்த டேர்மும் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ ஏ மட்டும் தான் கிடைக்கும். அப்போ ஏல 1 + 2 டேரெக்டாக போடுங்க. 1 + 2 என்ன வரும், 3. இங்கே 1 + 1 2 வரும், இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 தான். அப்போ ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/6ன்னு வரும். 6a பா இது, 6a ஈக்குவல் டு 1, அப்போ ஏ ஈக்குவல் டு 1/6. ஓகே, பக்கா. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -2 கொடுக்குறேன். x is equal to -2 கொடுத்தா எனக்கு இங்க +2 இருக்கா, இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். அப்போ b மட்டும் கிடைக்கும். ஸோ b of -2 - 1 -2 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 2 ஸ்கொயர், அப்போ 5 வருமா உங்களுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும் இந்த இடத்துல, ஈக்குவல்ஸ் டு இதுவும் -2ன்னு வரும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ b of இது என்ன வரும், -3 3 5 15 வருமா. ஸோ மைனஸ் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 2/15ன்னு வரும் உங்களுடைய B ஆன்சர். இது வரைக்கும் கிளியரா பார்த்துக்கோங்க. அதாவது இங்க என்ன ஒரு ஸ்டெப் எழுதுறேன், B ஆஃப் இது என்ன I3 15. ஸோ B ஆஃப் -15 இஸ் ஈக்குவல்ஸ் டு -2. மைனஸ் கேன்சல் ஆகும், 15 அந்த பக்கம் கீழே போயிடும். சரியா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணலாம்னா வேற என்ன பண்ணலாம், x இஸ் ஈக்குவல்ஸ் டு 1, x இஸ் ஈக்குவல் டு 0 போடுங்க. ஏன்னா எனக்கு C வேண்டாம், அதனால x ஈக்குவல் டு 0 போட்டேன். x ஈக்குவல் டு 0 போட்டேன் அப்படின்னா எனக்கான மீதி ஆன்சர் இங்க என்ன வரும், ஏவுக்கு கான்ஸ்டன்ட் என்ன, x equal to 0 போட்டேன். ஓகேங்களா? அப்போ இங்க 2 1s are 2 வரும். அப்போ 2a, நல்லா கவனிங்க, இதுல இந்த இடத்துல x is equal to 0, இந்த இடத்துல x is equal to 0 போட்டேன் அப்படின்னா எனக்கு 2 1s are 2 மட்டும். அப்போ 2 into a. அதே மாதிரி இங்கே x equal to 0 போட்டா 1 1s are -a வா. ஸோ -b பிளஸ் இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், d -1 2ன்னு வரும். நல்லா கவனிங்க, சரியா? அது மைனஸ்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ மைனஸ், ஏன்னா அங்கே மைனஸ் தான் இருக்கு, இங்க பாருங்க 2 1 -1, ஸோ டி வரும். ஸோ -2d இஸ் ஈக்குவல்ஸ் டு, இந்த பக்கம் நீங்க 0 போட்டுறீங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 2/6 மைனஸ் b எவ்வளோ, 2/15 மைனஸ் 2d இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் எல்சிஎம் கூட எடுக்கலாம். இது வந்து என்ன பண்ணலாம்னா இதை 5ஆல பண்றேன், இதை 2ஆல பண்றேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 5 10/30 மைனஸ் இதை 2ஆல் தானே பண்ணுறேன், 2 2 4/30 மைனஸ் 2d இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ என்ன வரும், 6/30 வருமா. எஸ், சைடில் இங்கே போட்டுறேன். 6/30 மைனஸ் 2d ஈக்குவல் டு 0. அப்போ 2d ஈக்குவல் டு 6/30 வரும். இதை கேன்சல் பண்ணினா 3 டைம், இதை கேன்சல் பண்ணினா 10 வரும். அப்போ d உடைய வேல்யூ 1/10ன்னு கிடைக்குது. d உடைய வேல்யூ 1/10. இப்போ அடுத்து c கண்டுபிடிக்கணும். எஸ், நான் ரொம்ப கிட்ட போடுற மாதிரி இருக்கு. நான் இன்னொரு பேஜ் ஆட் பண்ணலான்னு பார்த்தா மறந்துட்டேன். இந்த பெரிய சம்முன்னு தெரியும் எனக்கு, சாரி ஃபார் தட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ c தானே கண்டுபிடிக்கணும். c கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம்னா ஈக்குவேட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப், ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எதை பண்ணலாம், எக்ஸ் கியூப் பண்ணுங்க. ஏன்னா அங்கே தான் எக்ஸ் கியூப் வரும். அப்போ ஏவுக்கு a இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கியூப் வருமா. ஸோ யூ வில் கெட் a. அதே மாதிரி b இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் வரும், எக்ஸ் கியூப் வரும். அதே மாதிரி சிக்கும் ஒரு எக்ஸ் கியூப் வருமா. ஸோ சி வரும். இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த பக்கம் எக்ஸ் கியூப் கோஎஃபிஷியன்ட் இல்லை, ஸோ 0. ஸோ ஏவும் பி ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 1 + 6 + 1/15 + c இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அதை நம்ம ஆல்ரெடி அங்கே போட்டிருக்கோமே, என்ன வந்தது, 1/5 வந்தது இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே டேரெக்டாக எழுதிக்கலாம். நான் டேரெக்டாக எழுதிட்டோமா அதை. ஸோ c உடைய வேல்யூ இந்த சம்முக்கு 3/10 வருது. ஓ, இந்த பக்கம் இங்கேருந்து 3/10 வந்ததில்ல, அதுதான் 6/10மா 3/10. ஸோ இந்த பக்கம் வந்ததுன்னா -3/10 வரும். இதை சால்வ் பண்ணுங்க.
1/6ஐயும் 1/15ஐயும் சால்வ் பண்ணுங்க. யூ வில் கெட் -3/10. ஓகேவா? நான் இடம் இல்லை, நான் டேரெக்டாக போட்டேன். இப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கோங்க. இது எல்லா வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா? ஸோ ஈக்குவல் டு ஏ பை தானே, ஏ என்ன 1. ஸோ 1/6 ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2. நான் டேரெக்டாக ஆன்சர் எழுத போகிறேன். 2/15 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. சரியா? ப்ளஸ் டிலையும் சியில் ரெண்டுத்துலையும் 10 காமனாக இருக்கா? ஸோ அந்த 10 நான் டினாமினேட்டரில் போட்டுடுறேன். x² + 1. இங்கே -3 x + 1. இல்லை நீங்கள் அதை 1 - 3xன்னு போட்டாலும் ஓகே. சம்மு முடிஞ்சுது. பெரிய சம்மு. சாரி ஃபார் ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக நான் எழுதிட்டேன். பிகாஸ் ஐ ஃபர்காட் டு ஆட் த பேஜ். ஓகே, அடுத்த சம் போயிடலாமா? ஷால் வி கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின்? அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி தான். நான் 3 கொஸ்டின் சொன்னேன்ல. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும்னா நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். x - 1 the whole cube இருக்குது. அப்போ தனித்தனியாக ஏபிசி எடுப்போம்ல. ஸோ ஏவுக்கு சிங்கிள் பவரில் 1 எடுக்கணும். அடுத்து பிக்கு ஸ்கொயரில் 1 எடுக்கணும். அடுத்து சிக்கு ஃபுல்லாக கியூபில் 1 எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இல்லை எல்சிஎம் எடுக்கும்போது எப்படி எடுப்போம்? x - 1 the whole cube வந்து எல்சிஎம்மாக எடுக்கும் பொழுது யூ வில் கெட் ஏல x - 1 இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்கொயரில் போடணும். அடுத்து பியில் 2 இருக்குது. அப்போ நீங்கள் 1 மட்டும் போடணும். அண்ட் தென் சியில் எதுவுமே வராது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் x/x - 1 the cube இருக்கும். ஈக்குவேட்டிங் நியூமரேட்டர் ஆன் போத் த சைட்ஸ். ஈக்குவேட்டிங் நியூமரேட்டர் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் நீங்கள் நியூமரேட்டரை வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? வெறும் அதாவது ஈக்குவேஷன் என்ன வரும்? a of x - 1 the whole square b of x - 1 plus c is equals to x. இப்போ இதில் புட்டு x equal to 1 போடுங்க. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. x equal to 1 போட்டால் ஏவும் 0 பியும் 0 ஆகிடும். அப்போ c equal to உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா இல்லையா? எஸ். அடுத்து ஈக்குவேட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² போடுங்க. x² கோஎஃபிஷியன்ட் போட்டிங்கன்னா இந்த இடத்துல a வரும், bக்கு எதுவுமே வராது. அப்போ வெறுமனே உங்களுக்கு a equal to 0 தான். சொல்கிறது புரியுதா? இங்கே ஏக்கு x² போடுவீங்கல்ல, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு a கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் யாருமே கிடையாது, x மட்டும்தான் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு 0 ஆகிடுச்சு. இது வரைக்கும் புரியுதா? அடுத்து இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா b கண்டுபிடிக்கணும். ஸோ b கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? x equal to 0 போடுங்க. x equal to 0 போடுங்க. என்ன ஆகும் உங்களுக்கு? ஏல ஒரு 1 வரும். ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல x equal to 0 போட்டிங்கன்னா 1 வரும். இது -1 ஸ்கொயர் பண்ணுறீங்க நீங்கள், அதனால ஒரு 1 வரும். அடுத்து பியில் நீங்கள் 0 போட்டிங்கன்னா -1 வரும். சி எதுவுமே இல்லை, இங்கே 0. அப்போது a - b plus c equals to 0. சப்ஸ்டிட் பண்ணுங்க. a உடைய வேல்யூ 0 - b plus 1 equal to 0. அப்போ b உடைய வேல்யூ உங்களுக்கு 1ன்னு வருது. ஆல் தான். இது மூணு தாங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ x/x - 1 the whole cube is equals to ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா 0/. ஸோ 1/x - 1 the whole square plus 1/x plus 1 x - 1 the whole cube. அவ்வளோதான் உங்களோட ஆன்சர். நான் 0 எழுதலை. a உடைய வேல்யூ 1 தான், b உடைய c உடைய வேல்யூ 1 தான், b உடைய வேல்யூ 1 தான் அந்த கொஸ்டினுக்கு. இது கிளியரா? இது போன சம்மோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சப்பா தான், ஈஸி தான். இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்குது, முடிச்சிடலாமா? ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின். நம்ம கான்ஜுகேட் எடுத்து தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? எஸ். இதுக்குமே பாருங்களேன், நான் வந்து எக்ஸ்ட்ரா பேஜ் ஆட் பண்ண மறந்துட்டேன். பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கம்ப்ளீட் திஸ் வித்தின் 1 பேஜ். எஸ். ரெக்கார்டிங்கை நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெக்கார்டிங் ஏன் செக் பண்ணுறேன்னா, சில டைம்ஸில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண ஆன் பண்ண மறந்துட்டு நான் தனியாலாம் கிளாஸ் எடுத்து காமெடி நடந்திருக்கு. அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். சம்மு முடிச்சது அப்புறமா தான் தெரியும் நான் ரெக்கார்டே ஆன் பண்ணலன்னு. ஸோ அப்போ எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கே உங்களுக்கு 5 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 5த்துக்குமே நம்ம டினாமினேட்டர் கான்ஜுகேட் எடுத்து தான் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1/3 - √8. அப்போ என்ன பண்ணலாம்? மேலேயும் கீழேயும் 3 + √8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கேயும் 3 + √8. அப்போ உங்களுக்கு மேலே வந்து 3 + √8 தான் கிடைக்கும். கீழே என்ன ஒரு ஞாபகம் இருக்கா? 3 ஸ்கொயர் பண்ணுறீங்க மைனஸ் √8 ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு 3 + √8/9 - 8 வரும், விச் இஸ் 1 மட்டும்தான். ஸோ உங்களுக்கு 3 + √8 மட்டும்தான் கிடைக்கிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே. செகண்டு, அப்படியே செகண்டுக்கு வாங்க. நான் வேணால் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன் ஃபார் யுவர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். செகண்ட் வந்து 1/√8 - √7 இன்டூ, நான் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ √8 + √7 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இங்கேயும் √8 + √7 தான்.
ஸோ 1 இன்ட்டு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √8 + √7 அப்படியே தான் வரும். இந்த சம் எல்லாத்துக்குமே நியூமரேட்டர் மாறாது, அப்படியே தான் இருக்கும். டினாமினேட்டரில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் √8 ஸ்கொயர் பண்ணுறீங்க, √7 ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் √8 + √7/8 - 7, அதுவும் 1 தான். ஸோ வெறும் நீங்கள் நியூமரேட்டரை மட்டும் எழுதினாலே போதும். இதே தான் எல்லாத்துக்குமே நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன். ஏன் நம்பர்லாம் பாருங்கள், அடுத்தடுத்த நம்பராக இருக்குல்ல, பார்த்தாலே தெரியுதா? அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 1/√7 - √6க்கு மேலேயும் கீழேயும் √7 + √6, இதையும் நீங்கள் √7 + √6 போடுவீங்களா? அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது யூ வில் கெட் √7 + √6. இதையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் √7 ஸ்கொயர் - √6 ஸ்கொயரா, அதுவும் உங்களுக்கு 7 - 6. ஸோ ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் இருக்கு அப்படின்னு போட்டுடலாம் நீங்கள். எஸ். அடுத்து 4வது பாருங்க. 1 நான் டேரெக்டாக போட்டோமா, இதுக்கு என்ன வரும்? சொல்லுங்க பார்ப்போம். √6 + √5ன்னு வரும். ஏன்னா டினாமினேட்டர் உங்களுக்கு 1 வந்துடும். அதே மாதிரி கடைசியில் பாருங்க, 1/√5 - 2, இதை வந்து பண்ணால் என்ன வரும்? √5 + 2/√5 + 2 போடுவீங்களா? இங்கேயும் உங்களுக்கு டினாமினேட்டர் பண்ணால் 5 - 4ன்னு வந்துடும், 1 தான் வரும். ஸோ யூ வில் கெட் ஒன்லி √5 + 2 தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின் ஒரு முறை எழுதிக்கோங்க. எழுதிட்டு கடைசி லைனில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, கொஸ்டினில் அப்சர்வ் பண்ணீங்களா, செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் மைனஸில் இருக்குது, பார்த்தீங்களா இல்லையா? மைனஸில் இருக்குது. அப்போது இது செகண்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்கம்மா. 3 + √8 மைனஸ் செகண்ட் டேர்ம் என்னது? √8 + √17 ப்ளஸ் தேர்ட் டேர்ம் √7 + √6, ஃபோர்த் டேர்ம் √6 + √5, லாஸ்ட் டேர்ம் √5 + 2. இப்போ இந்த மைனஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம் அப்படியே இருக்கும். செகண்ட்லேயும் ஃபோர்த்லேயும் மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ 3 + √8, இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா -√8 - √7 வரும். அதே மாதிரி இது உங்களுக்கு ப்ளஸ் தான். இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா -√6 - √5, இது உங்களுக்கு +√5 + 2 தான். இப்போ இங்கே பாருங்க, எல்லா டேர்மும் கேன்சல் ஆகிடும். இந்த +√8 - -√8, -√7 + √7, +√6 - -√6, -√5 + √5. அப்போ மீதி இருக்கிறது 3 + 2 which is equals to, இந்த சம்முக்கான ஆன்சர் 5 தான். முக்கியமான ஒரு கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ, இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சது, இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓடுறதுங்க இன்னும் ஒரு சம் இருக்குது. லாஸ்ட் சம் போகலாமா? ஸோ லாஸ்ட் சம் வந்து லாகரிதமிக்கில் நிறைய சம் இம்பார்ட்டண்ட்டுமா, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நிறைய சம் இம்பார்ட்டண்ட்டு. பட் கொடுக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு கொஸ்டின் நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? அந்த சம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. எஸ், என்ன சம் இது ஞாபகம் இருக்கா? log a² / bc ப்ளஸ் கொஸ்டின் தான் எழுதுறேன், log b² / ca log c² / ab. இப்போ லாக்ல வந்து ப்ளஸ்ல இருந்ததுன்னா we can write them in terms of ப்ராடக்ட்ல எழுதலாமா? எஸ். அப்போ எப்படி எழுதிங்க நீங்கள்? log of a² / bc into b² / ca into c² / ab. ஸோ which is equals to log of, மேலே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் யூ ஆர் கெட்டிங் a² b² c². கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள், 2a இருக்குது, ஸோ a², 2b இருக்குது b², 2c இருக்குது, ஸோ c². அப்போ இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ யூ ஆர் கெட்டிங் log 1 தான். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 0 which is RHS. ஸோ சம்மு தானே இது, ப்ரூவ் தானே, அப்போ LHS போட்டுருங்க. நான் மறந்துட்டேன், சாரி ஃபார் இட். லாக் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இதோட ஃபுல் எக்ஸசைஸ் ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் முடிஞ்சால் அதோட லிங்க்குமே கீழே தரேன். செகண்ட் சாப்டர் ஃபுல் லிங்க்குமே நான் கீழே தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் இப்போ ரிவைஸ் பண்ணது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான். இந்த கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாமில் கேட்கலன்னு சொல்லிட்டு நாளை போக கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றாதீங்க, ஓகேவா? என் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்போ நிறைய வந்திருக்கு. இப்போ நீங்களே கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்போலாம் ரெஃபர் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா யூ மைட் பி சீயிங் தீஸ் கொஸ்டின்ஸ் தேர், அப்படி தானே? சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 5 மார்க்கு, சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. எது ரொம்ப ஈஸியான டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.9 வந்து ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ரிவைஸ் ஃபுல்லி. அதே மாதிரி முடிஞ்சால் நீங்கள் 2.12 கூட ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இதை இல்லாமல் கேட்க மாட்டாங்க கொஸ்டின். கண்டிப்பாக லாக் கான்செப்டில் ஏதாவது ஒரு கேள்வி இருக்கும். அது 2 மார்க்கில் இருக்கலாம், இல்லை 3 மார்க்கில் இருக்கலாம். 5 மார்க் ஒர்த்தாக பெருசாக எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 2.9லேயுமே உங்களுக்கு வந்து ஏதாவது கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது, அப்படி தானே? ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும்ல. ஸோ பார்த்து வச்சுக்கோங்கப்பா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் சால்வ் பண்ண இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா
ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ், நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சிருப்பீங்களா, அதில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வியூஸ் நிறைய வந்ததுன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் கொண்டு வரதுக்கு. நீங்கள் எந்த டாபிக் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த மாதிரியான செஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்கள் நேமோட. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். வித் திஸ் ஐம் சைனிங் ஆஃப். பை பை. கார்த்திக்.